ஓம் சாந்தி. முரளி தேதி 10/5/2026, ரிவைஸ் 30/1/2010 அன்று அவ்யக்த பாப்தாதா கூறிய மகா வாக்கியங்கள். இன்றைய முரளியின் தலைப்பு 4 பாடங்களிலும் சுய மரியாதையின் அனுபவ சுரூபமாகி அனுபவத்தினுடைய அதிகாரத்தை செயலில் ஈடுபடுத்துகின்றார் பாபா. 4 பாடத்தில் என்னென்ன பாடம் இருக்கோ 4 பாடத்துலையும் அனுபவ சுரூபமாகணும். பிறகு அந்த அனுபவத்தினுடைய அதிகாரத்தை செயலில் நம்ம ஈடுபடுத்தணுன்றார் பாபா. இன்று பிராமண உலகின் படைப்பாளரான பாப்தாதா நாலாபுறமும் உள்ள தன்னுடைய பிராமண உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பிராமணரும் முழு உலகிலும் விசேஷமான ஆத்மாக்களே, கோடியில் ஒருவரே. பொதுவாக பார்த்தீங்கன்னா அவ்யக்த முறையில் பாபா முதல்ல நான் எந்த மாதிரியான குழந்தைகளை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மரியாதை கொடுப்பார். நான் இப்படிப்பட்ட உயர்ந்த குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், குழந்தைகள் மேலே ரொம்ப அன்பு கொடுப்பார், ரொம்ப கொஞ்சுதல் செய்வார், அன்பாக பேசுவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவுரைகளை சொல்ல ஆரம்பிச்சிருவார். அது மாதிரி இன்றைய முறையில் எந்த மாதிரியான குழந்தைகளை பாபா பார்க்குறாரு, முழு உலகிலும் விசேஷமான ஆத்மாக்கள் கோடியில் ஒருவர்ன்றார் பாபா. என சாதாரண உடலில் வந்துள்ள தந்தையை தெரிந்து கொண்டிருக்கின்றனர். பாப்தாதாவும் உள்ளத்தில் உறைந்துள்ள குழந்தைகளுக்கு உளமார்ந்த அன்பினை தருகின்றார். ஒவ்வொரு குழந்தையும் தந்தையினுடைய அன்பில் மூழ்கியவராக, உள்ளத்தில் தந்தையை வைத்தவராக அனுபவம் செய்கின்றனர். தந்தையை பொறுத்த மட்டில் ஒவ்வொரு குழந்தையும் மிகவும் பிரியமானவரே, அனைவருக்கும் அன்பானவரே. குழந்தைகளான நீங்கள் அனைவரும் யோகம் செய்பவர்கள் மட்டுமல்ல, யோக வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள். வாழ்க்கை என்பது 2 மணி நேரமோ அல்லது 4 மணி நேரமோ அல்ல. வாழ்க்கை சதா காலத்திற்குமானதுன்றார் பாபா. அந்த மாதிரி நீங்கள் 2 மணி நேரம் மட்டும் யோகம் செய்யக்கூடியவங்க, அல்ல 4 மணி நேரம் மட்டும் யோகம் செய்யக்கூடியவங்க அப்படி கிடையாது. நடமாடும் பொழுதும் செயல் புரியும் பொழுதும் யோகியாக வாழும் நிரந்தர யோகி நீங்கள். யோகத்தில் அமர்ந்தாலும் எந்த செயல் செய்தாலும் கர்ம யோகி ஆவார்கள். சதா யோகி ஆவதே வாழ்க்கையினுடைய லட்சியமாகும். அத்தகைய யோகியாக, இயல்பான யோகியாக தன்னுடைய வாழ்க்கையை நீங்கள் அனுபவம் செய்கின்றீர்களா என்று பாபா கேட்கிறார். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் மின்னுகின்ற பாக்கியத்தை பார்க்கின்றார். என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் சுய மரியாதையுடன் சுயராஜ அதிகாரிகளா என்று பார்க்கின்றார். ஏன்னா சுய மரியாதை உள்ள இடத்தில் தேக உணர்வு வர முடியாது. ஆதி முதல் அந்திமம் வரையிலும் இதுவரையிலும் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் விதவிதமான சுய மரியாதை கொடுத்திருக்கின்றார். இப்பொழுது கூட சுய மரியாதைகளை நினைவு செய்தீர்கள் என்றால், ஒவ்வொரு சுய மரியாதையின் மாலையை உருட்டினால் அநேக சுய மரியாதையினுடைய சொரூபமாக ஆகி சுய மரியாதையினுடைய அன்பில் நீங்கள் மூழ்கி விடுவீர்கள். ஆனால் பாப்தாதாவிற்கு இன்று வரையிலும் குழந்தைகிட்ட ஒரு விஷயம் பிடிக்கலன்றார் பாபா. அது என்ன தெரியுமா? யாரேனும் குழந்தைகள், பாபா சுய மரியாதையில் நிலை பெற விரும்புகின்றேன், ஆனால் அவ்வப்பொழுது நிலை பெறுவது கடினமாக இருக்குது பாபா, விரும்புகிறேன் ஆனால் முயற்சி அதிகம் தேவைப்படுது என்று சொல்லும் பொழுது சர்வசக்திவான் பாபா குழந்தைகளுடைய கடின உழைப்பை பார்க்க முடியலன்றார் பாபா. நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறது, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் உழைக்கின்றீர்கள், இதனால் பார்க்க முடியல. ஏன்னா அன்பு உள்ள இடத்தில் கடினம் என்பது ஏற்படாதுன்றார். எங்கு கடினமோ அங்கு அன்பு குறைவு என்பதாகும். இன்று அமிர்த வேளையில் பாப்தாதா உள்நாடு வெளிநாடு எங்கும் உள்ள பிராமண குழந்தைகளை பார்க்க வலம் வந்தார். அப்போ என்ன பார்த்தார்? சில குழந்தைகள் சுய மரியாதையில் அமர்ந்திருந்தனர். நான் பாப்தாதாவின் மனம் எனும் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆத்மா என்று யோசிக்கின்றார்கள், சிந்தனையும் செய்கின்றார்கள். சுயமரியாதையில் நிலை பெற முயற்சியும் செய்கின்றனர். ஆனால் சொரூபமாகி
அனுபவ மூர்த்தியாகி அனுபவத்தினுடைய அத்தாரிட்டி ஆவதில் குறைவு என்பது தென்படுது. ஏன்னா அத்தாரிட்டி அநேகம் உள்ளது, ஆனால் அனைத்திலும் உயர்ந்த அனுபவம் எனும் அத்தாரிட்டி இந்த சுயமரியாதையின் அனுபவத்தினை சர்வசக்திவான் இறைவனே கொடுத்தது. முயற்சி செய்கின்றார்கள், ஆனால் அனுபவ சொரூபம் ஆவதில்லைன்றார். முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் அனுபவி சொரூபமாக ஆகிறதில்ல. சிந்திக்கின்றனர், ஆனால் அனுபவ சொரூபம் ஒரு சிலரே ஆகின்றனர். எந்த விதமான தேக அபிமானமும் சிறிதளவு தன் வசம் ஈர்க்க முடியாதென்றார். யார் ஒருத்தவங்க அனுபவ சொரூபமாக இருக்கின்றார்களோ அந்த ஆத்மாக்களை தேக அபிமானம் கொஞ்சம் கூட தன் பக்கம் ஈர்க்க முடியாது. செயல் செய்யும் பொழுது கர்ம யோகியாக அனுபவத்தில் மூழ்கி விடுதல், இதுவே இப்போது ரொம்ப அவசியம் என்றார் பாபா. அதாவது கர்மம் செய்யும் பொழுது கர்ம யோகியாக நீங்கள் ஆகணும், அந்த அனுபவத்தில் மூழ்கணும், இது இப்போ ரொம்ப அவசியன்றார். சொரூபத்தை நிலை பெறுவது ஒவ்வொரு விஷயத்திலும் 4 பாடங்களிலும் அனுபவி ஆவது. ஞானம், யோகம், தாரணை, சேவை அனைத்திலும் நீங்கள் அனுபவியாக ஆகணும். அது போன்ற அனுபவிகளை மாயை அசைக்க முடியாது. ஆகவே பாப்ததா என்று குழந்தைகள் அனைவரையும் அனுபவி மூர்த்தியாக பார்க்க விரும்புகின்றார். அனுபவியை எவரும் அசைத்து விட முடியாது. எப்படி இருளில் விளக்கினுடைய பட்டன் தட்டியவுடன் இருள் தானாகவே ஓடிவிடுகின்றது. இருளை விரட்ட, இருளை அகற்ற எந்த உழைப்புமே தேவைப்படுவது இல்லை. அவ்வாறே சுயமரியாதை எனும் இருக்கையில் அனுபவம் என்னும் பட்டன் தட்டினால் விதவிதமான தேக உணர்வும் போயிடுன்றார் பாபா. சுயமரியாதைகளை தெரிந்துள்ளீர்கள், ஆனால் முயற்சி செய்கின்றீர்கள். அனுபவத்தின் முயற்சி செய்வது, இன்னொன்று அனுபவத்தினுடைய சொரூபமாக ஆவது, இரண்டிடத்துல வேறுபாடு இருக்கின்றார் பாபா. எனவே கடும் உழைப்பு என்பது தேவைப்படுது. பாப்தாதாவிற்கு பாப் சமான் ஆக வேண்டிய நேரத்தில், லட்சியத்தில் முழுமை பெற வேண்டிய நேரத்தில் கடும் உழைப்பு என்பது நன்றாக இருப்பதில்லைன்றார் பாபா. ஏன்னா நம்ம முயற்சி பண்ணி 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 அதனுடைய சொரூபமாகவே நம்ம ஆயிடணுன்றார் பாபா. ஒவ்வொருவரும் நான் கர்மயோகி வாழ்க்கையை வாழக்கூடியவன் என்று நீங்கள் சோதனை செய்யுங்க. அது போன்ற நான் கர்மயோகி வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? ஏன்னா வாழ்க்கை என்பது இயல்பானது, நீண்ட காலத்திற்கானது, ஏதோ 2 மணி நேரத்துக்கு 4 மணி நேரத்துக்கு கிடையாது. யோகி வாழ்க்கை வாழ்வதுடன் அனுபவத்தின் ரூபம் ஆகுகின்ற உங்களின் லட்சியத்தை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்களா? நம்முடைய லட்சியம் என்னன்றார் பாபா? யோகி வாழ்க்கை வாழ வேண்டும். இதுதான் நம்முடைய லட்சியம். ஏதோ 2 மணி நேரம் யோகா பண்ண, 4 மணி நேரம் யோகா பண்ண அப்படி கிடையாது. யோகி வாழ்க்கை வாழணுன்றார். நீங்களே உங்கள் நெற்றியில் பிரகாசிக்கும் ஒளியாக இருப்பதை சதா அனுபவம் செய்ய வேண்டும். நீங்களே அந்த அனுபவத்தில் ஸ்திரமாக இருக்க வேண்டும்ன்றார் பாப்பா. யாரோ ஒருத்தன் கமாண்டி கொடுத்தா தான் நான் ஆத்மா உணர்வுக்கு வருவேன், நீங்கள் ஒரு ஆத்மா, நீங்கள் ஒரு ஆத்மான்னு யாராவது சொல்லும்போது நான் ஆத்மா ஜோதி புள்ளியாக இருக்கேன், அது போல் அனுபவம் செய்வேன், அப்படி இல்லை. நீங்களே உங்களுடைய நெற்றியில் பிரகாசிக்கும் ஒளியாக இருப்பதை சதா அனுபவம் செய்ய வேண்டும். நீங்களே அந்த அனுபவத்தில் ஸ்திரமாக இருக்க வேண்டும். நினைவின் சொரூபமாக இருங்கள், நினைவை கொண்டிருக்க வேண்டும் என்பவராக அன்றி நினைவினுடைய சொரூபமாகவே நீங்கள் இருங்க. நீங்கள் நினைவின் சொரூபமாக இருக்கின்றீர்களோ இல்லையோ என்பதனுடைய அடையாளம் என்ன? நீங்கள் அந்த நினைவின் அனுபவ சொரூபமாக இருக்கும் பொழுது எந்த ஒரு செயலையும் செய்வதற்கான சக்தியை நீங்கள் அனுபவம் செய்வீங்கன்றார் பாபா. செயல் வேறுபடலாம், ஆனால் அனுபவ சொரூபமாக இருக்கும். உங்களின் ஸ்திதி மாறக்கூடாது. நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் உங்களுடைய ஸ்திதி மாறக்கூடாதுன்றார் பாபா. இதான் அதனுடைய அடையாளம்ன்றார் பாபா. இன்று பாப்தாதா பார்க்கின்றார், கடின உழைப்பு ஏன் செய்ய வேண்டியிருக்கு? இதற்கான காரணம் என்ன? அனுபவி சொரூபமாவதில் குறைவுன்றார் பாபா. முயற்சியாளர் தான், ஆனால் சொரூபம் இல்லைன்றார். ஒரு நொடியில் 4 பாடத்திலும் தன்னுடைய சுய மரியாதையின் அனுபவி சொரூபம் அனுபவமாக வேண்டும். அங்கே தேக அபிமானம் அணுகாத நிலை என்பது வேண்டும். ஏன்னா வெளிச்சத்திற்கு முன்னாடி இருள் இருக்காதுன்றார் பாபா. எப்போ நீங்கள் சுய மரியாதையினுடைய அனுபவ சொரூபத்தில் இருக்கின்றீர்களோ அப்போ தேக அபிமானம் கிட்டே வர முடியாதுன்றார். மிகப்பெரிய அத்தாரிட்டியே அனுபவத்திற்குத்தான் சொல்லப்படுகிறது. நீங்கள் சர்க்கரையின் இனிப்பு என்னவென்று அனுபவம் செய்துள்ளீர்கள். அந்த அனுபவத்தை 1000 பேர் சேர்ந்து மாற்ற முற்பட்டாலும் மாற்ற முடியாது. இப்போ சர்க்கரை
கசக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம் இல்லையா, இந்த டேஸ்ட் நமக்கு தெரியும். ஆகவே ஞானம், யோகம், தாரணை, சேவை 4 பாடத்திலும் ஏதேனும் ஒன்றில் குறை என்றாலும் கடினம் என்றாலும் அவசியம் அனுபவம் குறைவு என்பதே ஆகும். சேவையின் வெற்றி தாரணை. சேவை 4 பாடங்களிலும் ஒன்றிலாவது. உழைப்பு என்பது தேவைப்பட்டால் அவசியம் அனுபவம் குறைவு என்பது தான் பாபா. 4 பாடத்தில் ஏதோ ஒரு பாடத்தில் நம்ம ரொம்ப உழைக்க வேண்டியதாக இருக்குது, கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னா அப்போ பாபா என்ன சொல்கிறார், உங்களுக்கு அனுபவம் குறைவாக இருக்கின்றார். சேவையினுடைய வெற்றி தாரணையில் சுபாவ சமஸ்கார மாற்றம். யோகத்தை நிலை பெறுவது, யோகி வாழ்வினை அனுபவம் செய்வதில் ஏதேனும் கடின உழைப்பு அவ்வப்பொழுது என சொல்வேமானால், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, யோகா பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, யோகி வாழ்க்கையை நான் அனுபவம் செய்கிறதுல எனக்கு கடின உழைப்பு என்பது தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த பாடத்தில் அனுபவ மூர்த்தியாக நீங்கள் இன்னும் ஆகலை. அனுபவம் என்பது அவ்வப்பொழுது இருக்காது, இயல்பாக இயற்கையாக இருக்கும். அனுபவம் எனும் இருக்கையில் அமரும் பொழுது ஏதேனும் வரதான சுரூபத்தில் அனுபவி ஆகி அனுபவம் செய்யும் பொழுது உழைப்பு என்பது தேவைப்படுவதில்லை, இயல்பாகவே ஆகிவிடுகிறது. எனவே சமயத்திற்கேற்ப அனைத்தும் எதிர்பாராது நடக்கின்றார், சொல்லிட்டு வராது. இப்போது எப்படி நிலநடுக்கம் ஏற்பட்டது, பூகம்பம் வந்தது, ஏன்னா அந்த நேரத்தில் பூகம்பம் வந்தது இல்லையா, சிறிது நேரத்திலேயே லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் போயிட்டாங்க. அவர்களுக்கு தெரியுமா நாளை நாம் இருப்போமா இல்லையா என்று? இவ்வாறாக அநேக விபத்துக்கள் பல்வேறு இடங்களில் எதிர்பாராது நடந்த வண்ணம் இருக்கு. ஆரம்பமாகிவிட்டது. கூட்டம் கூட்டமாக ஒரே நேரத்தில் சீட்டுகள் கிழிக்கப்படுகிறது என்றார். அதை இறந்து போயிடுவாங்க, சரீரத்தை விட்டு போயிடுவாங்க என்றார். அத்தகைய நேரத்தில் நீங்கள் எப்பொழுதும் தயாராக உள்ளீர்களா? அப்பொழுது நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல மாட்டீங்களே. எவரடினா என்ன அர்த்தம்? எவரடி என்றாலே எந்த ஒரு வரதானமோ சுயமரியாதையோ நினைத்தவுடன் அதனுடைய சொரூபமாகவே நாம் ஆகிவிட வேண்டும். இப்போ அமைதி நினைக்கிறேன்னா, அப்போ நான் ஒரு அமைதியான ஆத்மா அப்படின்னு நினைக்கிறேன்னா நினச்ச உடனே அதனுடைய சொரூபமாகவே ஆயின்னுன்றார் பார்ப்போம். எனவே பாப்தாதா இன்று இந்த விஷயத்தின் மீது கவனத்தை திருப்புகின்றார். எந்த ஒரு வரதானத்தையும் பலன் நிறைந்ததாக சுயமரியாதையின் சொரூபத்தின் அனுபவி ஆக முடியுமா? ஆகியே தீரணுன்றார் பாபா. முயற்சி செய்கிறேன் என்பதல்ல, அப்படி முயற்சியே செய்தாலும் இப்பொழுதிலிருந்தே நீண்டகால பயிற்சியே தக்க சமயத்தில் உதவி செய்யும். அனுபவம் எனும் அத்தாரிட்டியை உங்கள் அனைவருக்கும் ஆல்மைட்டி அத்தாரிட்டி சர்வசக்திவான் கொடுத்திருக்கிறார். தேக உணர்வின் அனுபவிகள் நான் இன்னாரு என்று தேக உணர்வை நினைவு செய்ய வேண்டியிருக்கா? உதாரணத்துக்கு பாபா சொல்கிறார், உங்களுடைய உடலுக்கு பேர் கிடைச்சிருக்கு, நான் இன்னார் என்ற தேக உணர்வு வந்து விட்டது இல்லையா? 1000 பேர் ஒன்று சேர்ந்து உங்களை வேறொரு பேரில் அழைத்தாலும் நீங்கள் அதை ஏற்பீர்களா அப்படின்னு பாபா கேட்குறார். தன்னுடைய பெயரை நீங்கள் மறப்பீங்களா? பிறந்தவுடன் கிடைத்த பெயர், அந்த தேக உணர்வு எவ்வளோ உறுதியாக இயல்பாக இருக்குது. ஆக தேக உணர்வு அவ்வளோ உறுதியானது. அவ்வாறே ஆத்ம அபிமானி, சுயமரியாதை உள்ளவர், சுயராஜ அதிகாரி உறுதியாக இருக்கா? என்னுடைய வாழ்க்கையை மாறியது என்பீர்கள், என்ன மாறியது அப்படின்னு பாபா கேட்குறார். தேக உணர்வை விட்டு சுயமரியாதை. இப்போ தேக உணர்வை விட்டுட்டு நீங்கள் சுயமரியாதையில் இருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய வாழ்க்கை மாறிடுச்சுன்னு அர்த்தம்டார். சுயராஜ அதிகாரி ஆனீர்களா? ஞானஸ்வரூபமாக என தன்னை சோதனை செய்யுங்க. நான் ஞானஸ்வரூபமாக இருக்கின்றேனா என்று தன்னை நீங்கள் சோதனை பண்ணுங்க. அல்லது ஞானம் சொல்வதும் கேட்பதுமாக உள்ளதா? ஞானம் என்றால் என்ன அர்த்தம்? அறிவு. ஞானத்தினுடைய நடைமுறை வடிவம் ஞானமே சக்தி என்பார்கள். ஆக ஞான சுரூபம் என்றால் எந்த செயல் செய்தாலும் லேசாக சக்தியாக இருக்கின்றார் பாபா. ஞான சுரூபம் என்ன அர்த்தம்? லைட் அண்ட் மைட், லைட் அண்டு மைட் அந்த சுரூபத்தில் இருப்பாங்க. யதார்த்தமாக இருக்கும். இதையே ஞான சுரூபம் என்று சொல்லப்படும். ஞானம் சொல்பவர் அல்ல, ஞானத்தின் நடைமுறை சுரூபமானவர்கள். அப்போ யோக ஸ்வரூபனா என்ன அர்த்தம்? ஞான ஸ்வரூபனா லைட் அண்ட் மைட்னு சொல்லிட்டார் பாபா. அப்போ யோக ஸ்வரூபனா என்ன அர்த்தம்? யோக ஸ்வரூபம் என்றால் கர்மேந்திரியங்களை வெற்றி கொள்வது. ஒவ்வொரு கர்மேந்திரியத்தின் மீதும் சுயராஜ அதிகாரி ஆவது
இதுதான் யோகம், அதாவது யுக்தி வாழ்க்கை என்பதாகும். இவ்வாறு ஞானம் யோகம் நடைமுறையினால் ஒவ்வொரு குணமும் தானாகவே தாரணை என்பது ஏற்படுன்றார் பார்ப்போம். எங்கே யோகம் ஞானம் யுக்தி நிலையோ அங்கு குணங்களின் செயல்முறை தானே நடைபெறும், சேவையும் தானாகவே நடக்கின்றார். நேரத்திற்கேற்ப மனம் சொல் செயல் தொடர்பில் சேவை இடைவிடாது நடந்து கொண்டே இருக்கும். சம்பந்தம் தொடர்பிலும் சேவை நடைபெறும். உங்களுடைய பிராமண குடும்பத்திலேயே உங்களுடைய சகோதரன் சகோதரி ஒருவர் மனமுடைந்து உள்ளார், முயற்சியில் சிறிது கவனக்குறைவாக உள்ளார், ஒருவர் சமஸ்காரத்திற்கு வசமாகி இருக்கின்றார். அப்படிப்பட்டவருக்கும் தொடர்பில் உள்ள நீங்கள் ஊக்கம் உற்சாகம் கொடுத்தீர்கள், ஒத்துழைப்பு கொடுத்தீர்கள், அன்பு கொடுத்தீர்கள் அப்படின்னா இது கூட பாபா சொல்றாரு, சேவையின் புண்ணியம் உங்களுடைய கணக்கில் சேமிப்பாயிடுச்சுன்றார் பாபா. விழுந்தவரை தூக்கி விடுவது புண்ணிய கணக்கில் சேரும். இவ்வாறு தொடர்பில் உள்ளவருக்கு சேவை செய்வது உண்மையான சேவாதாரியினுடைய செயலாகும். சேவை கிடைத்தால் செய்வேன், கொடுத்தால் செய்வேன் என்பதல்ல. மனம் சொல் செயல் தொடர்பினால் தானாகவே சேவை நடந்து கொண்டே இருக்க வேண்டும். சில சமயம் பாப்தாதா பார்க்கின்றார், தொடர்பில் சில குழந்தைகள் சுபாவ சமஸ்காரத்தால் பின்தங்கி இருந்தாலும் பார்த்தும் பார்க்காதவராக, இவர் இப்படித்தான், இவர் மாறவே மாட்டார், இவருக்கு சேவை செய்வது வீண் என்று நினைக்கிறார்கள். இது சரியா அப்படின்னு பாபா கேட்கிறார். நாங்கள் இயற்கையை மாற்றக்கூடியவர்கள் எனும் பொழுது தன்னுடைய சகோதரரான பிராமண ஆத்மாக்களை தன்னுடைய தொடர்பில் உள்ளவர்களை நீங்கள் மாற்ற முடியாதா? உண்மையான சேவாதாரி ஒருவர் தன்னுடைய சேவையில் புண்ணிய கணக்கை சேமிப்பதில் சம்பாதிப்பதில் சுபபாவனை அவசியம் வைப்பார். இவர் இப்படித்தான், இவர் மாறவே மாட்டார் என்பதெல்லாம் சுபபாவனை அல்ல, இதெல்லாம் சூட்சமமான வெறுப்புன்றார் பாபா. அவங்க மேலே இருக்கக்கூடிய சூட்சமமான வெறுப்பு என்றார். இருப்பினும் அந்த சகோதரன் சகோதரி மேரா பாபா என்று சொல்கிறார்கள் அல்லவா? ஆக உண்மையான சேவாதாரியானவர். அப்போ அவங்களும் என்ன சொல்கிறாங்க? என்னுடைய அப்பா தானே சொல்கிறாங்க. அப்போ யார் ஒருத்தவங்க உண்மையான சேவாதாரியாக இருக்கின்றார்களோ அந்த உண்மையான சேவாதாரியானவர் சுபபாவனை வைக்கும் சேவையிலும் புண்ணியம் சம்பாதிப்பார். சுபபாவனை வைக்கக்கூடிய அந்த சேவையில் கூட புண்ணியத்தை சம்பாதிப்பார். கீழே விழுந்தவரை தள்ளக்கூடாது, தூக்கிவிட வேண்டும், ஒத்துழைப்பு தர வேண்டும். இவர்களே உண்மையான சேவாதாரி, புண்ணிய ஆத்மா என்று சொல்ல முடியும். ஆக அந்த அளவிற்கு சேவையில் ஊக்கம் உற்சாகம் இருக்கா என நீங்கள் தன்னைத்தானே சோதனை பண்ணுங்க. அப்பொழுதே அனுபவத்தினுடைய அத்தாரிட்டியானவர் என்று சொல்லப்படும். பாப்தாதானுடைய விருப்பம் இதுவே. அனுபவ மூர்த்தி ஆகுங்கள், அனுபவ அத்தாரிட்டியை நீங்கள் செயல்படுத்துங்கள், அதை செயலில் நீங்கள் கொண்டு வாங்கன்றார் பாபா. 4 பாடங்களிலும் தன்னை அனுபவி சொருபமாக்கி அனுபவ அத்தாரிட்டியை செயல்படுத்துபவர்கள், குறைய அகற்றி நிறைவு செய்வதில் கவனம் கொடுப்பவர்கள் யாரெல்லாம் இருக்கின்றீர்களோ கையை தூக்குங்கன்றார். மனதனுடைய கையை உயர்த்துங்கள், ஏன்னா பாப்தாதா சிவராத்திரியில் ரிசல்ட் பார்ப்பார். தன் மனதில் பிறரை பற்றிய குறைகள், தன் சுப பாவனையை குறைத்து விடக்கூடாது. அவருடைய சமஸ்காரம் பலவீனமானது, ஆனால் அது அவ்வளோ சக்தி வாய்ந்தது, உங்களுடைய சுப பாவனையை குறைத்து விடுகிறது என்றார். எனவே பிரம்மா பாபா பாருங்க, அவர் பார்க்காது கேட்காது என்ன இருக்கின்றார். பொறுப்பில் இருந்தும் இறுதியில் நல்ல ஆசை நல்ல விருப்பங்களுடன் 3 வரதானத்தை அறிவுரையாக கொடுத்து சென்றார். நினைவிருக்கா? 3 வார்த்தை நினைவிருக்கா அப்படின்னு பாபா கேட்கிறார். என்னது? நிராகாரி, நிரகங்காரி, நிர்விகாரி. இந்த நிலையிலேயே அவ்யக்தமானார். யாருக்குமே கர்ம வினை என உணர்வை தரவில்லை. யாரேனும் கர்ம வினை முடிந்தது என உணர்ந்தீர்களா? என்ன ஆயிற்று? அவ்யக்தமாகிவிட்டார், அதை பரிஸ்தாயிட்டார். அவ்வாறே பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள். நீங்கள் என்னுடைய பாபா என்கின்றீர்கள். பாபா என்ன சொல்கிறார்? என்னுடைய குழந்தைகளே. அவ்வாறே சுப பாவனை இறை குடும்பத்திலும் ஒருவருக்கொருவர் மீது இருப்பது அவசியமாகும். சுபாவத்தை பார்க்காதீர்கள். சுபாவத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கும் என்று பாபாவிற்கும் தெரியும். அன்பை குறைத்து விடக்கூடாது, உறவை முறித்து விடக்கூடாது, செயலின் வெற்றியை குறைத்து விடக்கூடாது. இது சரியல்ல. நம்முடைய குடும்பம் அல்லவா? என்ன குடும்பம்? பிரபுவனுடைய பரிவாரம். நான் இறை குடும்பத்தை சார்ந்தவன். குடும்பம் என்றால் அன்பு. குடும்பத்தில் அன்பு இல்லையெனில் அது குடும்பமே இல்லைன்றார்.
இந்த பரமாத்மா பரிவாரம் கல்பத்தில் ஒரே ஒரு முறை கிடைக்கின்றது. இவ்வாறு பெரிய குடும்பம் பரமாத்மாவை அன்றி வேறு எங்கேயுமே கிடையாது. சோதனை செய்யுங்க. ஏன்னா இதுவும் முயற்சியில் தடன்றார் பாபா. தடைகளற்றவர் ஆகும் பொழுதே நீங்கள் அனுபவி ஆகி அனுபவத்தினுடைய அதிகாரத்தின் மூலம் அனைவரையும் நீங்கள் அனுபவியாக ஆக்குவீர்கள். நல்லது. பாப்தாதா நாலாபுரம் உள்ள குழந்தைகளை பார்த்து ஆகா குழந்தைகளே ஆகா என மகிழ்ந்து பாடுகின்றார். ஒவ்வொரு குழந்தையினுடைய உள்ளத்திலும் தந்தை இருக்கின்றார். தந்தையினுடைய உள்ளத்தில் ஒவ்வொரு குழந்தையும் இருக்கின்றனர். இங்கே மதுபனில் இவ்வளவு பெரிய பரிவாரத்தை பார்த்து ஆகா என்று மதுபன் நிவாசிகளும் மகிழ்கின்றனர். அனைவரின் புகலிடமும் மதுபனே. எனவே மதுபனருக்கு ஓடோடி வந்து விடுகின்றனர். இப்போ பாபாவுடைய ஆசையை விரைவாக நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். 4 பாடங்களிலும் அனுபவி சொருபமாகியே தீர வேண்டும். பாப்தாதா உள்நாடு வெளிநாடு எங்கிலும் அமர்ந்துள்ள குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். இந்த அறிவியல் சாதனம் இப்பொழுதே முன்னேற்றத்தை நோக்கி செல்கிறது. உலகில் புத்தம் புதிய கண்டுபிடிப்புகள் யாவும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் நல்ல நல்ல சாதனங்கள் உருவாகின்றன. தொலைவில் இருந்தாலும் அருகில் உள்ளீர்கள். எனவே இத்தகைய சாதனங்களை படைத்த விஞ்ஞானிகளுக்கும் வாழ்த்துக்கள். நல்லது. உள்நாடு வெளிநாடு எங்கும் உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் உளமார்ந்த அன்பு நினைவுகள் மற்றும் விசேஷமான குழந்தைகளுக்கு நமஸ்காரம். முரளியின் வரதானம். ஞான வெளிச்சத்தினால் முயற்சிக்கான பாதையை சுலபமாகவும் தெளிவாகவும் அமைத்து கொண்டு பரிஸ்தா சுரூபம் ஆகுக. ஞானத்தை வெளிச்சொன்றார் பாபா இல்லையா? அப்போ ஞானத்தினால முயற்சிக்கான பாதையை சுலபமாக தெளிவாக அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி அமைத்து கொண்டு பரிஸ்தா சுரூபம் ஆகுக. பரிஸ்தானுடைய வாழ்க்கையில் ஒளியும் சக்தியும் தெளிவாக தென்படும். ஆனால் ஒளி மற்றும் சக்தி ரூபமாக ஆகுவதற்கு சிந்தனை சக்தியும் பொறுமை சக்தியும் தேவை. மனதிற்கான சிந்தனை சக்தி சொல்லுக்கு பொறுமை சக்தியை கையாண்டால், மனசில் சிந்தனை சக்தி வார்த்தையில் பொறுமை சக்தியை கையாண்டால் உங்களுடைய சொல்லும் செயலும் விரும்பியபடியே செயல்படும். இவ்விரு சக்திகளும் ஒருவரிடம் இருந்தால் முயற்சிக்கான வழி சுலபமாக தெளிவாக அமையும். ஸ்லோகன். வீண் வார்த்தை பேசுவது அநேகரை தொந்தரவு செய்வதாகும். வீணான வார்த்தை பேசுவது என்பது அநேகரை தொந்தரவு செய்வதாகின்றார் பாபா. அவ்யக்த இஷாரா. சதா ஆடாத அசையாத ஒரே சமநிலையின் ஸ்திதியை நீங்கள் அனுபவம் பண்ணுங்க. குழந்தைகளான நீங்கள் மாஸ்டர் இயற்கையினுடைய அதிபதிகள். இந்த இயற்கையின் விளையாட்டை பார்த்து மகிழ்ந்து கொண்டே இருங்கள். இயற்கை ஆரவாரம் செய்தாலும் அழகான விளையாட்டை காண்பித்தாலும் இரண்டிலும் இயற்கையின் அதிபதியானவர்கள் பார்வையாளராக விளையாட்டை காண்பார்கள். விளையாட்டில் ஆனந்தம் அடைவார்கள், பயப்பட மாட்டாங்க. எனவே பாப்தாதா தபஸ்யா மூலமாக சாட்சியாளர் எனும் ஆசனத்தில் உறுதியாக இருப்பதற்கான முக்கிய பயிற்சி செய்ய வைக்கின்றார். நல்லது. ஓம் சாந்தி.